මහා බැංකුව වංචාව පිළිබඳ පරීක්ෂණ කරනවා. යාළුවා කීකේ මොනතරම් සේප් වෙන්න ආවත් පහුගිය කාලේ பார் லைசன் தீபு பிலிபந்தவ பரீட்சண பவர்த்தனம். கைது செய்யப்படுவதற்கு முன் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட ஆடியோ குரல் பதிவு ஊடகங்களுக்கு முன் சமர்ப்பித்த கட்சிக்கார கைது செய்யப்படுவதை முன்கூட்டியே அறிந்திருந்தாரா ரணில் விக்ரமசிங்க? கொதித்தெழுந்த ஆதரவாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை மோசம், அதிகாரிகள் விடுத்த அறிவிப்பு, வேறொரு இடத்திற்கு மாற்றம் எனவும் தகவல். விக்ரமசிங்கவின் மனைவிக்கு புற்றுநோய், இத்தனை காலமும் மறைத்த உண்மையை முதல் முறை பொதுவழியில் அறிவித்த ரணிலின் சட்டத்தரணி, பேசுபொருளாகும் விடயம். சிறைக்கு சென்ற ரணில் விக்ரமசிங்கவிற்காக நாமல் ராஜபக்ச வெளியிட்ட தகவல். கைது செய்தியை கேட்டதிலிருந்து நீதிமன்றத்திற்கும் சிறைக்கும் அலைந்து திரிந்த காட்சிகள் வைரல். ரணிலை காண ஓடோடி வந்த மஹிந்த ராஜபக்ச, சிறு சிறு குற்றங்களுக்காக சிறை என்பது தவறு, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா எனவும் கருத்து. ரணில் கைதை அடுத்து மிக பேசுபொருளாகும் யூடியூபர், உடனடியாக புகார் அளித்த ரணில் தரப்பு, பெரும் சிக்கலில் மாட்டிய யூடியூபர். நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முன்னர் யூடியூப்காரன் தீர்ப்பு வழங்குகிறார். இதுவா நாட்டில் நடக்கும் சட்டத்தின் ஆட்சி? நாயுடன் படுத்தால் உன்னியோடு எழும்ப வேண்டியிருக்கும். தென்னிலங்கை அரசியல்வாதி அதிரடி. யாழில் தனியார் காணியில் மீட்கப்பட்ட ஏராளமான வெடிபொருட்கள், பெரும் அதிர்ச்சியில் உறைந்த போலீசார், விசாரணைகள் தீவிரம். ஸ்ரீதரன் ஐயா ஒரு வசனம் கூட கயக்கவில்லை. ஆனால் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லி இருக்கிறார், எப்படி ஒரு அப்பட்டமான கேவலமான கதை. பிமல் ரத்நாயக்க வெக்கி தலை குனிய வேண்டும். எந்த கட்சியையும் ஒரு சிங்களவன் வந்து எங்களுடைய மானத்தை பறிப்பதற்கு நான் விட்டுட்டு போவதற்கு தயாரா இல்லை. කරුණාකරලා මෙතුමන්ට ඉස්සෙල්ලා කතා කරන්න ඉගෙන ගන්න කියන මේ ගරු පාර්ලිමේන්තුවේ ගෞරවය. සුමන්දරන්ගේ ගෝලයා ඉන්නවා මෙතන රාසමානිකම් මිලියන 800ක් අරන් දිනනවා. ඕගොල්ලෝගේ ආණ්ඩුවේ ඊයේ පෙරදා ගත්ත රිපෝට් එකක්. මේ රිපෝට් එකේ තියෙන පුළුවන් අරස් කරලා පෙන්නන්න බෑනේ. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்து வெளியிட்ட குரல் பதிவொன்றை முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தற்போது வெளியிட்டுள்ளார். அந்த குரல் பதிவில், நான் எப்போதும் நாட்டிற்காகவே உழைத்திருக்கிறேன், நான் தனிப்பட்ட காரணங்களுக்காக உழைத்ததில்லை, இந்த ஆட்சியின் உண்மை இப்போது வெளிவருகின்றது, எல்லா இடங்களிலும் நடைபெறும் இதுபோன்ற அரசியல் நடவடிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என ரணில் தெரிவித்துள்ளார். ரணில் தொடர்பில் எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், 2 வருடங்கள் ஒரு நாட்டை கட்டியெழுப்பிய தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிக்கு பொறுப்பேற்றார். நாங்கள் நீதித்துறையை மதிக்கின்றோம், ஆனால் யூடியூப் மக்கள் நீதிமன்ற தீர்ப்பை பற்றிய முடிவுகளை எடுத்துள்ளமை கவலை அளிக்கிறது. கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் அவரது வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டது, அவரது வீட்டை ரோயல் கல்லூரிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடல்நல குறைபாடுகள் காரணமாக கொழும்பில் உள்ள தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட உள்ளதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மருத்துவ மதிப்பீடுகள் அவரது உடல்நிலைக்கு சிறை மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை தேவை என்பதை சுட்டிக்காட்டியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட விக்ரமசிங்க பல உடல்நல குறைபாடுகள் காரணமாக ஆரம்பத்தில் சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் நேற்றைய சம்பவத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறைச்சாலை பாதுகாப்பான இடமல்ல என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல உடல்நல குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டது. இது தொடர்பில் குறிப்பிட்ட அவர், இந்த விசாரணை ஜனாதிபதி செயலகத்தால் நடத்தப்பட்ட உள் விசாரணையை அடிப்படையாக கொண்டது, ஆனால் தேசிய கணக்காய்வாளர் அலுவலகத்தின் அறிக்கை அத்தகைய மோசடி எதுவும் இடம்பெறவில்லை என காட்டுகிறது. தற்போதைய ஜனாதிபதியின் செயலாளரின் முறைப்பாட்டின் பேரில் மட்டுமே இந்த விசாரணை தொடங்கப்பட்டது. ஒரு ஜனாதிபதியின் விதிவிலக்கு நீக்கப்பட்டதால் மட்டுமே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, இல்லையெனில் அத்தகைய வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது. இந்த வழக்குகள் தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அழைப்பின் அடிப்படையை முறையாக ஆராயாமல் உள்ளது. இந்த பயணத்திற்கான அழைப்பு இங்கிலாந்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகராலயம் மூலமாகவும் வெளியுறவு அமைச்சகம் மூலமாகவும் அதன் பிறகு ஜனாதிபதி
ஜனாதிபதி செயலகத்திற்கு அதிகாரப்பூர்வமாகவும் வந்தது. எனவே இது முற்றிலும் ஐக்கிய ராச்சியத்திற்கான அதிகாரப்பூர்வ விஜயமாகும். ரணிலுக்கு 76 வயது, 7 வருடங்களாக இதய நோய், நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உள்ளன. இன்று முதல் முறையாக அவரது மனைவி ஒரு புற்றுநோயாளி என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை, ஒருவரை ஒருவர் மட்டுமே சார்ந்து இருக்கிறார்கள். ஆகஸ்ட் 24ஆம் திகதி இந்தியாவில் நடைபெறும் பொதுநலவாய இளைஞர் மன்றத்தில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறைச்சாலை பாதுகாப்பான இடமல்ல எனவும் குறிப்பிட்டிருந்தார். இதன் பின்னர் இந்த தீர்ப்பின் போது பிணை வழங்குவதற்கு பாரமான காரணங்களே கவனத்தில் கொள்ளப்படும் என்று குறிப்பிட்ட நீதவான் பிரதிவாதியினது மனைவியினது உடல்நிலை இதற்கு காரணமாக அமையாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ரணிலின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு இணங்க அவர் லண்டன் பயணத்தின் போது பயன்படுத்திய நிதி அரச நிதியல்ல என்பதை பிரதிவாதி தரப்பு நிரூபிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய நிலையில் நீதவான் பிணை கோரிக்கையை நிராகரித்திருந்தார். இதன் பின்னர் மிக அதீத பாதுகாப்புடன் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் அன்று வன்முறையை கையில் எடுத்த ஜேவிபி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தையும் அவ்வாறே பயன்படுத்துகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இச்சம்பவம் ஜேவிபி அரசாங்கத்தின் நிர்வாகம் தொடர்பிலான கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க மக்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தியிருந்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்திற்கு உரிமை உண்டு. ஆனால் அரசியல் பிரச்சாரத்திற்காக அதனை செய்வது பெரும் தவறு எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல் தலைவர்களை சிறு சிறு குற்றங்களுக்காக சிறையில் அடைப்பதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காண வந்த நிலையில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறிய அவர், அரசியல் செய்தால் இவ்வாறான செயற்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டும். அதை அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் இந்த கைதை அலட்டிக் கொள்ளவில்லை. அரசியல் தலைவர்களை சிறு குற்றங்களுக்காக சிறையில் அடைப்பதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் எனவும், அரசியலில் ஈடுபடும் போது இவ்வாறான பயணங்கள் சாதாரணமாகும். மக்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை நன்கு புரிந்து கொண்டுள்ளனர். இதுபோன்ற செயல்களால் பழிவாங்கல் மட்டுமே நடக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என சுதத்த திலகசிறி எனப்படும் யூடியூபர் தனது யூடியூப் சேனலில் தெரிவித்த கருத்து குறித்து விசாரணை நடத்த கோரி ஐக்கிய தேசிய கட்சி குற்றப்புலனாய்வு துறையில் புகார் அளித்துள்ளது. இதற்கிடையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ்பேஸில் ஒரு பதிவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்பு யூடியூப் சேனலில் ஒருவர் கணித்தது தற்செயலாக நடக்க முடியாது என்றும் அது திட்டமிடப்பட்டதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது எனவும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என்று சுதத்த திலகசிறி என்ற நபர் தனது யூடியூப் சேனலில் ஒரு அறிக்கையை கடந்த வியாழக்கிழமை வெளியிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதியிடமிருந்து வாக்குமூலம் பெறுவதற்கு முன்பு அவர் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என்று அறிக்கை வெளியிட்டது குறித்து விசாரணை நடத்த கோரியே ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் குழு குற்றப்புலனாய்வு துறையில் புகார் அளித்துள்ளனர். நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முன்னர் யூடியூப்காரன் சுதா தீர்ப்பு வழங்குகிறார். இதுவா நாட்டில் நடக்கும் சட்டத்தின் ஆட்சி என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்பதை ஒரு யூடியூப்காரன் சொல்கிறார். இது என்ன கூத்து? ரணில் அல்ல, யாராக இருந்தாலும் சட்டத்தை நீதியை நிலைநாட்ட நீதிமன்றங்கள் உள்ளன. நீதிபதி தீர்ப்பளிக்க முன்னர் யூடியூப்காரர்கள் தீர்ப்பு வழங்கும் அளவிற்கு நிலைமை சென்றுள்ளது. பிரதமர் கலந்து கொண்ட தேசிய நிகழ்வில் பிரதமருடன் மரியாதை இல்லாமல் சுதா கைகுலுக்குவதை கண்டோம். பிரதமர் என்ற பதவிக்கு மரியாதை உள்ளது, அதனை பேண வேண்டும். நாயுடன் படுத்தால் உன்னியுடன் எழும்ப வேண்டி ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் ஏராளமான வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்றைய தினம் மேற்குறித்த பகுதியில் உள்ள அருள் ராஜசிங்கம் அங்கஜன் என்பவரின் வீட்டில் மலசல கூடத்திற்கு குழி வெட்டுவதற்காக முற்பட்ட வேளை வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்டது. இதனை அடுத்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அந்த வகையில் குறித்த வெடிபொருட்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது ஏராளமான ஆயுதங்கள், T-56 ரக துப்பாக்கிகள் 30, துப்பாக்கி ரவைகள் 5000 என்பன மீட்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்ற இந்த மீட்பு பணியில் யாழ்ப்பாண போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், தடயவியல் போலீசார் ஆகியோர் ஈடுபட்டனர். குறித்த ஆயுத மீட்பு தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு போட்டி ஒன்று இருக்கிறது, ஓட்டப்பந்தயம். அதாவது அஞ்சலோட்டம் ஒன்று இருக்கிறது. நான் ஒரு தமிழன், தெளிவாக சொல்லுகிறேன், சுத்த தமிழன், யாழ்ப்பாணத்தில் இருந்து. என்னென்றால் அஞ்சலோட்ட போட்டியிலே எங்களுடைய அந்த அஞ்சலோட்டத்தை ஆரம்பித்தவர் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா. இன்றைய தினம் கொண்டு வரப்பட்ட பிரேரணை தமிழ், வடக்கு, கிழக்கு, மத்திய மக்களில் உள்ள தமிழ் பேசும் இனத்துக்குரிய அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாருங்கள் என்ற கேள்விதான் இன்றைய பிரேரணை. இங்கே தமிழ் மக்களுடைய பிரேரணையோ அல்லது மலையக மக்கள் என்று தனியொரு பிரேரணையோ அல்லது முஸ்லீம் மக்கள் என்ற ஒரு தனியொரு பிரேரணையோ இங்கே பிரேரிக்கப்படையில.
ரெண்டாவது விடயம், இப்போ நான் பொதுவான இடங்களில் எனக்கென்று ஒரு தனி அரசியல் இல்லை. நான் தமிழரச கட்சியை கொலை செய்தோ, பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய சைக்கிள் கட்சியை கொலை செய்தோ, செல்லும் அடக்கல் நான் கொலை செய்தோ, இந்த பாராளுமன்றத்திலே இனி வர 30 வருடங்கள் எனக்கு இருக்க வேண்டிய தேவை இல்லை. எனக்கண்டு நான் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆகவே எனது சகோதரமான அது தமிழ் கட்சியாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், இதில் இருக்கிற சைக்கிள் கட்சியாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒரு எங்களுடைய சங்க கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியையும் ஒரு சிங்களவன் எங்களுடைய மானத்தை பறிப்பதற்கு நான் விட்டுட்டு போவதற்கு தயாராக இல்லை. ஏன்டா நான் தமிழன். ஆகவே நான் தெளிவாக சொல்லுகிறேன், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா ஒரு வசனம் கூட கயக்கவில்லை. ஆனால் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஸ்ரீதரன் ஐயாவுடைய பிரேரணையிலே தமிழ் சிங்களம் என்று 2 நாடுகள் தான் இருக்கு, 2 இனம் இருக்கு என்று சொல்லி கதைத்திருக்கிறார். எப்படி ஒரு அப்பட்டமான கேவலமான கதை! பிமல் ரத்நாயக்க வெக்கி தலை குனிய வேணும். அதை எழும்பி நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்துக்கொண்டு சொன்னேன். அவர் அப்படி கதைக்கவில்லை. இன்னும் 2வது விடயம், ரிசார்ட் பதிவு அவர்கள் கதைச்சு விட்டு போயிருந்தார். எனக்கு மிகவும் கவலை என்றால் காலமாக வெளிநாட்டில் போய் பார்த்தோம் என்றால் நாங்கள் எவ்வாறு நாட்டை முன்னேற்றுவது, எவ்வாறு அந்நிய செலாவணியை கூட்டுவது, எப்படியோதான் பாராளுமன்றத்தில் கதைப்பார்கள். ஆனால் இங்கே நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிற நீ சிங்களம், நான் தமிழ், நீ முஸ்லீம். ஏனென்றால் 1950கள் 48களில் ஆங்கிலேயர் விட்டு போகும்போது நாங்கள் எடுத்துக்கொண்ட டாபிக் இனவாதம். ஆனால் என்ன ஒரு கவலை என்னென்றால், நாங்கள் இனவாதம் கதைப்பதில்லை என்று சொல்லுகின்ற என்பிபி செய்கிறது ஒரு பச்சை இனவாதம். அதுக்கு நல்ல உதாரணங்கள் சிலவற்றை சொல்லுகிறேன். இப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அதை கொடுத்து விட்டோம். நம்முடைய அமைச்சர் கூட சொன்னார், நாங்கள் அதை கொடுத்து விட்டோம், இதை கொடுத்து விட்டோம், அந்த குறியாட்டிவான் ஜட்டியை செய்கிறோம். நான் வந்த முதல் நாளிலிருந்து சொல்லியிருக்கிறேன், அரசாங்கம் என்ன நல்ல வேலைகள் சொன்னாலும் அது எங்களுடைய இந்த ஸ்ரீதரன் ஐயாவாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய பின்வரிசையில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மட்டக்களப்பு பாராளுமன்றம், எனக்கு பிரதேசவாதமும் இல்லை, இனவாதமும் இல்லை. நான் இன்று மட்டக்களப்பில் போய் வாக்கு கேட்பனாக இருந்தால் நான் பாராளுமன்றத்துக்கு வருவேன் அடுத்த 5 வருடங்களில். இன்று நான் தெற்கில் அத்துருகிரியாவில் போய் பாராளுமன்றத்துக்கு கேட்பனாக இருந்தால் நான் வருவேன். ஆனால் என்னுடைய தமிழன், என்னுடைய சகோதரம் இந்த பாராளுமன்றத்துக்கு 10 வருடங்களுக்கு முன்னுக்கு கால் வைத்தவனை அவமதிப்பதை பார்த்து கொண்டு நான் இருக்க முடியாது. இந்த இனவாதங்களை கதைப்பது சிங்கள இவர் சொன்னார்கள். என்ன பிமல் ரத்நாயக்க சொன்னார், ஜாழ்ப்பாணத்திலே எங்களுக்கு வாக்கு விழுந்திருக்கேன். எனக்கு கவலை என்னென்றால், நான் ஒரு முறை ஏறிய போது மாங்காய் பறித்தேன் என்றதுக்காக ஒவ்வொரு முறையும் மாமரத்தை பார்த்து இது நான் மாங்காய் பறித்த மரம், இது நாங்காய். 2ஆம் தரம் ஒருவன் விரும்பி இடத்தை கொடுக்க வேண்டும். 2ஆம் தரம் உங்களை திலத்தி அடித்திருக்கிறான். வடக்கு மாநிலத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் என்னுடைய மைக்கை 8 நாட்கள் ஓஃப் பண்ணிய போது உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு வடக்கு மாநிலத்தில் ஒரு சபையை உங்களால் கொள்ள முடிந்ததா? இல்லை. ஆனால் நீங்கள் இப்போதும் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் நாங்கள் இனவாதிகள் இல்லை. பிமல்நாத் ரத்நாயக்க இங்கே பார்த்து கதைக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் கேட்கிறேன், என்னை பார்த்து சொல்லுங்கள் நான் இனவாதியாண்டு.